உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என் பின்னாடி வரத யாராவது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. தயவு பண்ணி என் பின்னாடி வராதீங்க. பிரியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உன்னோட விருப்பம் தான் என்ன? எனக்குன்னு எந்த விருப்பமும் இல்லை. இதை பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்னாடி வரதை நிறுத்துங்க. பிரியா, நிஜமாலுமே உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்குன்னு தனியா விருப்பம் எதுவும் கிடையாதுன்னு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் என்ன சொல்ல வரேன்னு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இங்க பாருங்க, எங்க வீட்டில் எங்க அப்பா சொல்றது தான். எங்க அப்பா விருப்பத்துக்கு மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு வேளை உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க. எங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், ஏன் முடியாதுன்னு சொல்ல போறாரு? இதை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒன்று அந்தஸ்து, இன்னொன்று நல்ல ஜாபு, வசதி, இதெல்லாம் பார்த்துட்டு தானே ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் விட கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணம்னு வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் என் பேரண்ட்ஸை பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சரியாக வந்தால் ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா வேண்டான்னு தானே சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களே எங்கள் வீட்டுக்கு பிடிக்கணும்ல. என்ன உனக்கு பிடிக்காமையா உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்ற? சொல்லு. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க, அவ்வளவுதான். இங்க பாரு பிரியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உன்னோட விருப்பம் தான் எனக்கு தேவை. நான் உன் கூட தான் வாழ போறேன். உங்க அப்பா விருப்பம் எனக்கு தேவையில்ல. என்ன பிடிச்சிருக்கான்னு நீ சொல்லு, உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன், சரியா? அவங்க கிட்ட கேட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா எங்க வீட்டில் வேண்டாம்னு சொல்லிட்டா என்னோட விருப்பமா தான். எதுக்கடி வீட்டில் வேணான்னு சொல்ல போறாங்க? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்க யாருன்னா எனக்கு தெரியாது. என்னோட அப்பா சொல்றத நான் கேட்பேன். இதுக்கு மீறி நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா யாராவது எங்க வீட்டில் சொல்லிடுவாங்க. நான் வரேன். இப்போவே உன் வீட்டுக்கு வரேன், உன்னை நான் பொண்ணு கேட்குறேன். என்ன லூசு மாதிரி பேசுறீங்க? விளையாடுறீங்களா? என் பின்னாடி வந்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. எங்க வீட்டில் நீ தான் கூட்டிட்டு வந்தியான்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, உங்களை லவ் பண்ணாமையே எனக்கு கெட்ட பேர் வாங்க நான் விரும்பல. தயவு செஞ்சு வேற ஒரு நாளா பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க. நீ என்ன லவ் பண்ற? இல்ல. லவ் பண்ற? நான் பண்ணல. நீ என்ன லவ் பண்றடி? முட்டை மாதிரி பேசாதீங்க, நான் லவ் பண்ணல. லவ் பண்ணவும் தாண்டி வீட்டுக்கு வர சொல்ற? ஆமா, லவ் பண்றேன். எப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்பையிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்க அப்பா மாரி என்னால் எதுவும் முடிவெடுக்க முடியாது. என்னை உண்மையாலும் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க. எங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? எங்க வீட்டில் ஜாதி பார்ப்பாங்க, பணம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது ரெண்டும் இருந்தால் போதும். நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், சிரிக்கிறா? மேடம் ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்களா? அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் பையன் தான் நானு. என்ன சொல்றீங்க? ஆமாண்டி. கரஸ்பாண்டன்ட் பையனா? நீங்க எப்படி என்ன எப்படி பிடிச்சது? நீ பாடம் எடுக்கிற அழகை பார்த்து பிடிச்சிருச்சு, போதுமா? விளையாடாதீங்க, என்ன எப்படி தெரியும்? சும்மா அப்பாவோட ஆஃபீஸ் ரூம் போனேன், ஸ்டாஃபோட ஃபைல்லாம் எடுத்து பார்த்தேன். அந்த ஃபைலில் எல்லாரோட ஏஜும் செக் பண்ணேன். எல்லாரும் ஒரே பாட்டி. அங்கே ஒரே ஒரு சின்ன நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர் தான் உன்னோட ஏஜ்னு கண்டுபிடிச்சேன். அதனால காதல் வந்துருச்சுடி. விளையாடாதீங்க. இல்லை, எனக்கும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் உன்னை ஸ்கூலில் பார்த்தேன். நீ சின்ன குழந்தைங்களோட அழகாக விளையாண்டுட்டு இருந்தது ஒரு பிரின்சஸ் மாதிரி இருந்துச்சு. உன்னை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிச்சு. உன்னோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட ஃபைல் கேட்டேன். கம்யூனிட்டி ஒத்து போச்சு, ஏஜும் ஒத்து போச்சு, எல்லாமே ஒன்று எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்தஸ்து என்ன அந்தஸ்து, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு உனக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா நீங்க பொண்ணு கேட்டா எங்க வீட்டில் தந்துருவாங்க. எப்போ வரீங்க? நீ முன்னாடி போ, நான் ஈவினிங்காக வரேன். என்ன தெரியாத மாதிரியே வீட்டில் காட்டிக்கோ. கண்டிப்பா. சரி போ. லல்லி, ஏன் அழுகுற? மிஸ், என்னோட லஞ்ச் பேக்க காணோம். லல்லி, எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடாது. ஆயாமா கிட்ட போய் கேட்டியா? இல்ல மிஸ். நம்மளோட பொருள் காண போனா ஃபர்ஸ்ட் தேடணும். தேடின பிறகு கிடைக்கலனா ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க ஆயா கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதுக்குள்ள நீ அழக்கூடாது, புரியுதா? குட் கேர்ள், ஸ்மைல் ப்ளீஸ். கோ டு கிளாஸ் ரூம், கோ. பிரியா டீச்சர். ஏய், நீங்க இங்க என்ன பண்றீங்க? டீச்சர், எனக்கும் உங்ககிட்ட படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்ககிட்ட நான் படிக்கலாமா? ஐயோ, ஸ்கூல்ல இருந்து பாத்துற போறாங்க, போங்க இங்க இருந்து. என்னோட ஸ்கூல் இது யாரும் வாட்ச் பண்ண போற?
சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு பயப்படுறியா? அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது நான் தான். அப்பா ஜஸ்ட் ஆஃபீஸ் வந்து போகிறவர் தான். பயப்படாத. அப்படி இல்லை, மற்ற ஸ்டாஃப் எல்லாம் என்னை கலாய்ப்பாங்க. எதுக்கு கரஸ்பாண்டோட பையன் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு. அதுக்காக தான் சொன்னேன். யாராவது கண்ணை வச்சு நமக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க. டைம் ஓவர். நான் வீட்டுக்கு போகிறேன். நானும் வருவேன். அப்போ நீங்கள் போங்க, நான் லேட்டாக வரேன். சும்மா சொன்னேன். நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் வரும்போது வரேன். போ. ம், வரேன். see you. அவர் வீட்டுக்கு வந்து என்னை பொண்ணு கேட்க போகிறாரு. எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லியும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வருவேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரெடியாக இருப்போம். அடடே பிரியாம்மா, பள்ளிக்கூடம் விட்டுருச்சாம்மா? பாக்கியம்மா, எனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக டீ போட முடியுமா? பிரியம்மா, எதுக்கு ஸ்பெஷலாக டீ போட சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பாக்கியம்மா, என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்களே போயிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன், போயிட்டு வாங்க. சரி பாக்கியம்மா. பாக்கியம்மா இந்த வீட்டு வேலைக்காரங்க மட்டும் இல்லை, எனக்கு ஒரு அம்மா மாதிரி. எனக்கு அம்மா இல்லைனாலும் பாக்கியம்மா அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க சின்ன வயசுலேருந்து. அவங்க முகத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக அவர் என்னை பொண்ணு கேட்டு வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா பாக்கியம்மாவுக்கு அவங்க பெற்ற பொண்ணுக்கே கல்யாணம் ஆன மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பாக்கியம்மாட்ட சீக்கிரம் சொல்லணும். தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அங்கு பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? அதை கேட்க தான் அங்கிள் வந்தேன். நான் வேணா பொண்ணு கேட்குற முறை சரியில்லாமல் இருக்கலாம். அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காரு. அதான் உங்ககிட்ட கேட்க நானே வந்துட்டேன். புரியுது மாப்பிள்ள. உங்க வசதிக்கு எங்க வீடை தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா என் பொண்ணை பிடிச்சனாலதான். என் பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்கா. அவ அப்பையில இருந்தே ரொம்ப ஸ்டைலா இருப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு. இருங்க, என் பொண்ணையே வர சொல்றேன். ஹே மை டியர் டாட்டர், இங்க வாமா. என்ன அங்கிள்? இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணுட்ட ஸ்டைலா பேசினாதான் பிடிக்கும். இல்லைன்னா என்னையே திட்டிடுவா. பிரியா, அப்போ வெளியில தான் சிம்பிளாக இருக்க மாதிரி நடிக்கிறியாடி? வீட்டில் அப்பாவையும் பயப்பட வச்சிருக்க. கூப்பிட்டீங்களா டாடி? அம்மாடி, இவங்க தான் உன்னை பிடிச்சி போய் பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. நம்ம பிரியா வேலை செய்கிறால, அந்த சேர்மனோட பையன். அங்கிள், மாப்பிள்ள, இவ தான் என் பொண்ணு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. என் பொண்ணை மாடர்னாக வளர்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருப்பா. நீங்கள் அதனால தான் வந்திருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. பார்த்துக்கங்க மாப்பிள்ள. அங்கிள். அப்பா, அக்காவை மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேளுங்கப்பா. ஒரு நிமிஷம், மாப்பிள்ளைக்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். வாட்ஸ் யுவர் நேம்? பை த வே, கரஸ்பாண்டன்ட் பையன்னு சொன்னதுமே உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு. அப்பா, நல்லா பார்த்து சொல்லுங்கப்பா. எனக்கு சம்மதம். அவரும் நல்லா தான் இருக்காருப்பா. ஏன் அளவுக்கு படிக்கலனாலும் அவளோட வசதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவங்களோட ஸ்கூல் காலேஜஸ்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பாக்கியம், பாக்கியம். அம்மா, போ சாருக்கு பாதாம் மில்க் கொண்டு வா. கோ. சரிங்கம்மா. அப்பா, நல்லா கவனிச்சு அனுப்புங்க. அங்கிள், கொஞ்சம் என்ன பேச விடுறீங்களா? நான் பார்க்க வந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லை. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? அங்கிள், நான் பார்க்க வந்தது உங்களோட ரெண்டாவது பொண்ணு தான், பிரியா. பிரியாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பிரியாவை தான் ஸ்கூலில் வேலை செய்யும்போது பார்த்தேன். பிரியாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட கேட்க வந்தேன். மற்றபடி உங்கள் பெரிய பொண்ணு கிடையாது. எனக்கு பிரியாவை தான் பிடிச்சிருக்கு. பிரியாவை வேணா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்ன பிரியா அதெல்லாம்? அப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நம்புங்கப்பா. போடி உள்ள, போ உள்ள. சரிங்கப்பா. மாப்பிள்ள, சாரி தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணை கட்டி தர்றது அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தரங்கிட்டு போயிடல. புரியுதுங்களா? என் மூத்த பொண்ணை தான் நீங்கள் கட்டிக்கணும். உங்களோட வசதிக்கு எங்கள் குடும்பம் ஓரளவு அந்தஸ்தாக தான் நாங்களும் இருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களோட பணத்துக்கு என்னோட பொண்ணு தான் சரிப்பட்டு வருவா. என்னோட மூத்த பொண்ணு லண்டனில் படித்தவ. அவள் அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நீங்கள் தான் சரியான மாப்பிள்ளை. என் பொண்ணு உங்களை பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல.
என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருச்சு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என் பெரிய பொண்ணுக்கு தான் எல்லாமே. உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். போயிட்டு வாங்க. அங்கிள், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பிரியாவை என் பொண்டாட்டி ஆக்கிக்க போகிறத. என்னடி வேணும்? நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன நீ ஏன் பார்க்கணும்? நான் தான் உங்கள் அக்காவுக்கு புருஷனாக போகிறேன்ல. நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? ம், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அடிச்சி அழுகல் தண்ணி இருக்கு. உன் வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்? உன்னை பிடிச்சிருக்குன்றது தானே உன்னை பொண்ணு கேட்க வந்தேன். அங்கே வந்து அப்படி தியாகி மாதிரி நின்றுட்டு இருக்க. ஏன் உங்கள் அக்கா ஆசைப்பட்டானாலையா? ம், இல்ல, அவ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எல்லாமே எங்க அப்பா எப்படியாவது கொடுத்துருவாரு. அதனால தான் என்னால அது எதுவும் பேச முடியல. சரிடி, இந்நேரம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் அக்கா என்னைய கேட்டா புருஷனை விட்டு கொடுத்துருவியா என்ன? சீ, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாம், வேற என்ன பேசுறது? உனக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். அவர் எனக்காக வந்திருக்காரு, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, எனக்கும் அவர் மேலே தான் விருப்பம்ட்டு ஒரு பார்த்து சொன்னியா? அமைதியா இருக்க. போ, நான் உங்க அக்காவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிளம்பு ஃபஸ்ட்டு. நானும் அதான் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். எங்க அக்கா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா. அதனால அவ ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்வா. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ம்? ஏய் பிரியா, சும்மா வாயால உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லல. மனசார உன்னை ஏற்றுக்கிட்டு நீ என் பொண்டாட்டின்னு நினைச்சனால தான் உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தேன். உனக்கு என்ன வேண்டாம்னா மூடிக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிரு, சரியா? அதை விட்டுட்டு எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்கறதுக்கு நீ பெரிய தியாகியாக இருக்கலாம். ஆனால் நான் தியாகி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. அப்படி தான் நான் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கேன், சரியா? கிளம்பி ஃபஸ்ட்டு. அது வந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். படிச்சிருக்க, டீச்சராக வேலை பார்க்குற, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டி உனக்குன்னு எந்த விருப்பமும் இல்லையாடி? சபாஸ், அக்காவை கட்டிக்க போற பையன்கிட்ட தனியா போயிட்டு சந்திச்சு பேசுறியேடி. ஏய் அக்கா, நான் வந்து இங்கே பாருங்க, நீங்கள் பிரியாவோட அக்கா தானே? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிக்கும். பிரியாவை தான் நான் காதலிக்கிறேன். பிரியாவை தான் பொண்ணு கேட்டு நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தேன். பிரியாவை தான் நான் மனசார நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மீறி உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? அக்கா, இவர் ஏதோ வளர்றாரு. நீ நினைக்கிற மாதிரி இல்லக்கா. அவர் உன்னை சும்மா சும்மா கிண்டல் பண்றாரு. அவரு உங்களுக்கு பொண்ணு கேட்க வந்தாரு, நம்புங்கக்கா. சி, வாய் மூடு. ஹே பிரியா, சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாமே அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன் உனக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் நல்லா இருந்தா அதை நான் கேட்டு வாங்கிப்பேன். அதெல்லாம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கதா. அதுக்காக ஒன்று பிடிச்சிருக்க ஒரு பையன் உனக்காக வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கும்போது அவரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காமே. ஏன் இதை கூட நான் ஆசைப்பட்டு எடுத்துக்க வேணாம்? எனக்காக விட்டு தரியா? என்ன பொண்ணுடி நீ? அக்கா இங்கே பாரு, நான் ஆசைப்படுறதெல்லாம் அடைய ரொம்பவே பிரியப்படுவேன். அதுக்காக லவ்வர்ஸை பிரித்து நான் வந்து சந்தோஷப்படணும்னு எப்போதும் நினச்சதில்ல, புரியுதா? என் மனசை நீ அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியா? அக்கா இல்லைக்கா, நான் சொல்ல நினச்சேக்கா. ஆனால் அப்பாவால் எதுவும் சொல்லலை. நீங்களும் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைய என்ன வேணால் செய்வீங்கல்லக்கா. அதனால தாக்கா நான் அந்த இடத்துல எதுவும் சொல்லலை. ஹே இங்கே பாரு, ஒன்று பிடிச்சிருக்க ஒரு பையனை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. உனக்கு அவரை பிடிச்சிருக்கல, நானே அப்பா கிட்ட பேசுகிறேன். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, புரியுதா? எனக்கு நிறைய வாழ்க்கை கிடைக்கும்டி. அதுக்காக உங்களை பிரித்து அவர் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட மாட்டேன். என்னைக்கும் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதோ நம்மளோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காருன்னு நான் ஹூன்னு சொல்லிட்டேன். நீங்கள் 2 பேரும் லவர்ஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா நான் அதையும் சொல்லியிருக்க மாட்டேன். இங்கே பாரு பிரியா, எல்லாரும் கெட்டவங்கன்னு நீ நினைக்காத. இங்கே பாருங்க, முதல்ல நீங்கள் என்ன தான் மன்னிக்கணும். பிரியா உங்களை தப்பாக நினச்சா அது வந்து தங்கச்சி அக்கா. ஆனால் நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்த உங்களுக்கு மனசாட்சியே இல்லைன்ட்டு நினச்சிட்டேன். உண்மையாலுமே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, திமிர் பிடிச்சவங்க, அடக்கமானவங்க இல்லை. இந்த மாதிரியே நான் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறனால நான் கெட்டவன்ட்டு நீங்களே எப்படி நினைக்கலாம்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த ட்ரெஸ் போடுறேன். மாடர்ன் ட்ரெஸ் போடுறனால எனக்கு மனசு இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? ம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆசைப்படுறது பெண்களோட இயல்பு தானே. நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக ஆசைப்படுவேன், அவ்வளோதான். நீங்கள் என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு அது போதும். நான் வரேன். பிரியா அழாத, போ. ம், சரிங்கக்கா. நீங்கள் 2 பேரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நான் வரேன். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ நீ இப்படி விட்டு கொடுப்பேன்னு நினைக்கலக்கா. ஏய், எனக்கு சிரிச்சு பேச தெரியாதுடி. அதுக்காக நான் கெட்டவன் நினைக்காத. விட்டு கொடுக்காடி. அவர் ஒன்று தானே லவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் 2 பேரும் தாண்டி சேரணும். அதுக்காக ஏன் விட்டு கொடுத்தேன்லாம் சொல்கிறேன்? நான் அவரை ஒன்றும் பிடிச்சிக்கிட்டு இருக்கலையே விட்டு கொடுக்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க, ஒன்றா தான் இருக்கணும். சரி, நான் வரேன். அப்போது உங்கள் அக்கா விட்டு கொடுக்கலனா என்ன வேண்டான்னு சொல்லியிருப்பேன். என்ன நீங்கள், அதான் அக்காவே சொல்லிட்டாங்களே, யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். தாண்டி
படிச்சவளையும் நம்பக்கூடாது. போடி போ. போக மாட்டேன். அதான் அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்போவே பண்ணிக்கலாம். சரி வா. போலாம் போலாம்.